சூரத்துல் பக்ரா வசனம் 151 மற்றும் 152. உங்களில் இருந்தே ஒரு தூதரை உங்களிடையே நாம் அனுப்பியதைப் போன்றே உங்களது கிப்லாவையே முன்னோக்கச் செய்து உங்களுக்கு நாம் அருள் புரிந்தோம். அவர் நம் வசனங்களை உங்களுக்கு ஓதிக் காட்டுவார், உங்களை தூய்மைப்படுத்துவார், வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், நீங்கள் அறியாமல் இருந்ததையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே என்னை நீங்கள் நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கின்றேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி கொன்றவர்கள் ஆகிவிடாதீர்கள். இறை நம்பிக்கை கொண்ட தன் அடியார்களுக்கு இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து தான் செய்த அருட்கொடையை இங்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அவர் அல்லாஹ்வின் தெளிவான வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காட்டுவார். அற்பமான குணங்களில் இருந்தும் மன அழுக்குகளிலிருந்தும் அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களில் இருந்தும் அவர்களை தூய்மைப்படுத்துவார். அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். குர்ஆன் எனும் வேதத்தையும் நபி வழி எனும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுத் தருவதோடு இதுவரை அவர்கள் அறியாமல் இருந்ததையும் கற்றுக் கொடுப்பார். இறை நேசர்களாக மாறிய இறை மறுப்பாளர்கள். அறியாமை காலத்தில் அறிவீனர்களாக இருந்த அவர்கள் அறிவார்ந்த விஷயங்களை கூட விளங்கிக் கொள்ள மறுத்து வந்தனர். அத்தகையோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டதன் புண்ணியத்தால் இறை நேசர்களின் நிலைக்கும் உண்மையான அறிஞர்களின் நிலைக்கும் உயர்ந்தார்கள். இதையடுத்து மனிதர்களிலேயே ஆழ்ந்த அறிவும் நல்ல உள்ளமும் படைத்தவர்களாகவும் எளிமையும் வாய்மையும் மிக்கவர்களாகவும் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் பேருதவி புரிந்துள்ளான், ஏனெனில் அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பியுள்ளான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காட்டுவார், அவர்களை தூய்மைப்படுத்துவார். அதே நேரத்தில் இந்த அருட்கொடையின் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்களை அல்லாஹ் கண்டிக்கவும் செய்கின்றான். அல்லாஹ்வின் அருட்கொடையை இறை மறுப்பாக மாற்றி தம் சமுதாயத்தாரை அழிவு இல்லத்தில் தங்க வைத்து விட்டவர்களை நபியே நீர் காணவில்லையா? இங்கு அல்லாஹ்வின் அருட்கொடை என்பது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதனால்தான் இந்த அருட்கொடையை மனமார ஒப்புக்கொண்டு இறைவனை நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துமாறு இறை நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் தூண்டுகின்றான். என்னை நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கின்றேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி கொன்றவர்களாகி விடாதீர்கள் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான். இந்த வசனங்கள் தொடர்பாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உங்களுக்கு நாம் தூதரை அனுப்பி அருள் புரிந்ததைப் போன்று நீங்களும் என்னை நினைத்து நன்றி செய்யுங்கள் என்பதே இதன் விளக்கமாகும். ஸைத் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மூசா அலைஹி அவர்கள் தம் இறைவனிடம், என் இறைவா, நான் உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது என்று வினவினார்கள். அதற்கு இறைவன், நீர் என்னை நினைவு கூற வேண்டும், என்னை மறக்கக்கூடாது. அவ்வாறு என்னை நினைவு கூர்ந்தால் நீர் எனக்கு நன்றி செலுத்தியவர் ஆவீர், என்னை மறந்துவிட்டால் எனக்கு நன்றி கொன்றவர் ஆவீர் என்று பதில் கூறினான். ஹசனல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, தன்னை நினைவு கூர்ந்தவரை அல்லாஹ் நினைவு கூர்கின்றான், தனக்கு நன்றி செலுத்தியவருக்கு அதிகமாக வழங்குவான், தனக்கு நன்றி செய்ய மறுத்தவரை தண்டிப்பான். அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். முற்கால அறிஞர்களில் சிலர் கூறியதாவது, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான். அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுதல் என்பது அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், மாறு புரிய கூடாது, அவனை நினைவு கூற வேண்டும், அவனை மறக்க கூடாது, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனுக்கு நன்றி கொள்ளக்கூடாது.
இந்த வசனம் குறித்து ஹசனல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உங்களுக்கு நான் கடமையாக்கியவற்றை செயல்படுத்தி என்னை நினைவு கூறுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுக்காக எனக்கு நானே கடமையாக்கிக் கொண்டவற்றை வழங்கி உங்களை நான் நினைவு கூர்வேன். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, எனக்கு கீழ்ப்படிவதன் மூலம் என்னை நினைவு கூறுங்கள். உங்கள் பாவங்களை மன்னிப்பதன் மூலம் அல்லது அருள் புரிவதன் மூலம் நான் உங்களை நினைவு கூறுவேன். ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருப்பதாவது, யார் என்னை தமது உள்ளத்தில் நினைவு கூறுவாரோ அவரை நானும் என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன். என்னை ஓர் அவையோர் மத்தியில் நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஓர் அவையோரிடம் அவரை நான் நினைவு கூறுவேன் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், ஆதமின் மகனாகிய மனிதனே, நீ என்னை உன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் என் உள்ளத்தில் உன்னை நினைவு கூறுவேன். என்னை ஓர் அவையோர் மத்தியில் நீ நினைவு கூர்ந்தால் வானவர்கள் குழுமி இருக்கும் ஓர் அவையோரிடம் அல்லது அதைவிட சிறந்த ஓர் அவையோரிடம் உன்னை நான் நினைவு கூறுவேன். நீ என்னை ஒரு ஜான் நெருங்கினால் நான் உன்னை ஒரு முழம் நெருங்குவேன். என்னை நீ ஒரு முழம் நெருங்கினால் 2 கைகளின் நீள அளவுக்கு உன்னை நெருங்குவேன். என்னை நோக்கி நீ நடந்து வந்தால் உன்னை நோக்கி நான் ஓடி வருவேன். இந்த ஹதீஸ்களில் அல்லாஹ் நெருங்கி வருகின்றான் என்று கூறப்பட்டிருப்பது இறை அருள் நெருங்கி வருவதை குறிக்கும் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து, எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி கொன்றவர்களாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இங்கு தனக்கு நன்றி செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ள அல்லாஹ் அவ்வாறு நன்றி செலுத்தினால் அதிகமான வெகுமதிகளை தருவதாக வேறொரு வசனத்தில் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக வழங்குவேன். நீங்கள் நன்றி கொன்றால் எனது தண்டனை கடுமையானது என்று உங்கள் இறைவன் அறிவித்ததை எண்ணிப் பாருங்கள். அபு ரஜாவு அல் உதாரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நபித்தோழர் இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் வந்தார்கள். அப்பொழுது கம்பளி கலந்த கோடு போட்ட பட்டு மேலங்கி ஒன்று அவர்கள் மீது இருந்தது. அதற்கு முன் அவர்கள் மீது அந்த ஆடையை நாங்கள் கண்டதில்லை, அதற்கு பிறகும் கண்டதில்லை. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கு அல்லாஹ் ஓர் அருட்கொடையை வழங்கினால் அந்த அருட்கொடையின் தடயம் தன் படைப்பின் மீது அல்லாஹ் அடியான் மீது காணப்படுவதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.